வணக்கம். கொஞ்சமாலா நியூஸ்ல அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. ஆனா இது உண்மையிலேயே ஒரு சமாதான ஒப்பந்தமா இல்ல சும்மா ஒரு தற்காலிக பிரேக்கா? சரி, இந்த போர் நிறுத்தத்துல நிஜமாவே ஜெயிச்சது யாரு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம வழக்கமா கேக்குற கதைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த போர்ல இருந்து வெளிப்பட்டது சமாதானம் இல்ல, ஆனா அமெரிக்காவின் வலிமைக்குறி எல்லை இருக்குன்னு தெரிஞ்சதால உருவான ஒரு இடைநிறுத்தம் மட்டும்தான். அதாவது இது ஒரு சமாதான ஒப்பந்தம்லாம் கிடையாது, அமெரிக்காவின் சக்திக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். நிஜமாவே இதுல ஜெயிச்சது யாரு? இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னால இருக்கிற நிஜமான காரணங்களை நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராய்ஞ்சு இதுக்கான விடைய கண்டுபிடிக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இதன் தலைப்பு ஒரு ஏமாற்றும் அமைதி. அதாவது வெளிப்படையா சொல்லப்படுற கதைக்கும் களத்துல இருக்கிற நிஜமான சூழலுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான கதைய சொல்றாங்க. ஒரு பக்கம் வாஷிங்டன் என்ன சொல்றதுன்னா, பாத்தீங்களா, நாங்க கொடுத்த பிரஷர் வேலை செஞ்சிருச்சு, இது எங்களுக்கு கிடைச்ச டிப்ளமேட்டிக் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, இது ஒரு கட்டாயத்துல ஏற்பட்ட நிறுத்தம். அதாவது இது போரோட முடிவே கிடையாது, ஒரு பெரிய சண்டைக்கு நடுவுல ரெண்டு பேரும் மூச்சு வாங்க எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன பிரேக், அவ்வளவுதான். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியே எழுப்புது. பாக்கறதுக்கு ரொம்ப பலமான நாடா தெரியற அமெரிக்கா ஏன் திடீர்னு பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு? பொதுவா அமெரிக்காவோட யுக்தி இந்த 4 ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணும். ஸ்டெப் 1, முடிஞ்ச அளவுக்கு பிரஷர் கொடுக்கறது. ஸ்டெப் 2, ஈரான் கண்டிப்பா பணிஞ்சிடும்னு எதிர்பார்க்கிறது. ஆனா இங்கதான் மொத்த கதையும் மாறுச்சு. ஸ்டெப் 3, ஈரான் அடிபணியாம ரொம்ப உறுதியா எதிர்த்து நின்னுச்சு. இது அமெரிக்காவோட கணக்கே தப்பா ஆக்கிருச்சு. அதனால ஸ்டெப் 4, கடைசியில அவங்களோட யுக்தியே அவங்களுக்கு ஒரு அரசியல் பாரமா மாறினதால அமெரிக்கா பின்வாங்க வேண்டியதாயிருச்சு. அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருந்துச்சு. ராணுவ ரீதியா சீக்கிரமா ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிச்சயமற்ற நிலைமை. அவங்களோட கூட்டாளி நாடுகள் எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. உலக பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நாட்டுக்குள்ளேயே இன்னொரு புது போர ஆரம்பிச்சா என்ன அரசியல் விளைவுகள் வருமோன்னு ஒரு பயம். இப்படி பல பக்கத்துல இருந்தும் வாஷிங்டனுக்கு அழுத்தம் அதிகமாச்சு. இப்ப நம்மளோட கவனத்தை ஈரான் பக்கம் திருப்புவோம். பலவீனமான நிலையில இருந்தும் அவங்க எப்படி ஒரு அரசியல் வெற்றிய தனதாக்கிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஈரான் இதுக்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அமெரிக்க தாக்குதல்களால அவங்களோட உள்கட்டமைப்புக்கு பெரிய சேதம். ஏற்கனவே பொருளாதார தடைகளால கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொருளாதாரம் இன்னும் மோசமாச்சு. அதனால மக்களுக்குள்ள ஒரு விதமான பயமும் போர்னால ஏற்பட்ட சோர்வும் அதிகமாச்சு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனா இந்த சேதத்துக்கு இன்னொரு பக்கமும் இருந்துச்சு. இந்த வெளிநாட்டு தாக்குதல் ஈரானுக்குள்ள ஒரு யாரும் எதிர்பார்க்காத விளைவை ஏற்படுத்துச்சு. அது மக்களை பிரிக்கிறதுக்கு பதிலா அவங்கள ஒன்னு சேர்த்துருச்சு. இது அரசாங்கத்தின் மேல நடந்த தாக்குதலா பார்க்கப்படல, மாறா நம்ம நாட்டின் மேல நடந்த தாக்குதலா பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் அவங்களோட தேசிய உணர்வை இன்னும் அதிகமாக்கி எதிர்த்து நிக்கிறது தான் சரின்னு மக்களை நினைக்க வச்சது. இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தையே அப்படியே சொல்லிடுது. சர்வதேச அரசியல்ல யாருக்கு அதிக சேதமாச்சுங்கிறத விட யார உடைக்க முடியலன்றதுதான் முக்கியம். பாருங்க, ஈரானுக்கு பயங்கர சேதம்தான், ஆனா அவங்களால ஈரானை உடைக்க முடியல. அதுதான் இங்க அவங்களோட அரசியல் வெற்றியா காக்கப்படுது. இந்த சண்டையோட விளைவுகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டுமில்ல, அதோட அலைகள் எப்படி உலகம் முழுசும் பரவுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பல வருஷமா அமெரிக்காவோட ராணுவ பாதுகாப்பு நம்மள காப்பாத்தோன்னு மத்திய கிழக்கு நாடுகள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போர் அந்த பாதுகாப்பு கூட ஓட்டையாயிருச்சுன்னு காட்டிடுச்சு. அமெரிக்காவோட கூட்டாளியா இருக்கிறது நம்மள காப்பாத்துறதுக்கு பதிலா இன்னும் பெரிய ஆபத்துல மாட்டி விடுதோன்னு ஒரு கவலை வளைகுடா நாடுகள் கிட்ட வந்துருச்சு. அமெரிக்காவோட ஐரோப்பிய கூட்டாளிகளும் ரொம்ப எச்சரிக்கையா விலகியே நின்னாங்க. அவங்க போர் நிறுத்தம் வந்ததை வரவேற்றாலும் இது அமெரிக்காவோட பிரச்சனை, எங்களோடது இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. இதனால அமெரிக்கா தன்னோட ராணுவ பலத்தை மட்டும் வச்சு மத்த நாடுகளை தம் பக்கம் இழுக்க முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. உலக பொருளாதாரம் மேலேயும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. பல வருஷமா உலக அமைதியோட பாதுகாவலனா தன்னை காட்டிக்கிட்ட அமெரிக்கா இப்போ ஒரு குழப்பத்தை உருவாக்குற சக்தியா பார்க்கப்பட்டுச்சு. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வரலாம். இந்த சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லப்படுற விஷயத்தையும் இந்த சண்டை ஏன் இன்னும் முடியலன்னு கொஞ்சம் அலசலாம். இப்ப நடந்துட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை வெறும் நிபந்தனைகளை பத்தி மட்டும் இல்ல, நடந்த சம்பவங்களுக்கு யார் என்ன அர்த்தம் கொடுக்கறாங்கங்கிற ஒரு போராட்டமாவும் இருக்கு.
அமெரிக்கா நாங்க அழுத்தம் கொடுத்தோம் அதனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்ல முயற்சி பண்ணுது. ஆனா ஈரான் இல்ல நாங்க உறுதியா நின்னோம் அதனாலதான் இது நடந்துச்சுன்னு நிலைநாட்ட பாக்குது. இதுக்கு நடுவுல நம்ம இஸ்ரேல் விஷயத்தையும் கவனிக்கணும். உலகத்தோட கவனமெல்லாம் ஈரான் மேல இருந்தப்ப இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தன்னோட ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்துச்சு. இது என்ன காட்டுதுன்னா, போர் முடியல, அதோட வடிவம்தான் மாறியிருக்கு. ஒரு பக்கம் அமைதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரச்சனை தீவிரமா இருக்குன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த சம்பவங்கள்ல இருந்து உலகம் என்ன கத்துக்குச்சு? அமெரிக்காவால ஒரு போரை ஆரம்பிக்க முடியும், ஆனா ராணுவ பலம் மட்டுமே அரசியல் வெற்றியை தராது. ஈரானை சேதப்படுத்த முடியும், ஆனா உடைக்க முடியாது. அதோட இந்த நெருக்கடியான நேரத்திலயும் ஈரான் ரொம்ப நிதானமா இருந்து ஒரு ராஜதந்திர வெற்றியாளருங்கிற பும்பத்தை தனக்குத்தானே உருவாக்கிக்குச்சு. ஆக நாம இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு பெரிய ராணுவ சக்தி மட்டுமே இனி அரசியல் வெற்றியை தராதுன்னா எதிர்காலத்துல நடக்க போற சண்டைகளோட ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?